எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? விசுவாசிக்கிறீங்களா? கைகளை உயர்த்தி ஆண்டவரத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே உண்மையிலே உமக்கு நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, சத்தமாய் சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு நன்றி. முழு இருதயத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே நிறைய காரியத்தை உண்மையிலே நான் சீரியஸா எடுக்கவே இல்லை, இது இப்படி நடக்கும் இப்படி ஆகும் அப்படின்னு நினைக்கல. ஆனா ஆண்டவரே நான் அந்த இடத்துல மாட்டி அந்த இடத்துல சிக்கணும்னு இருந்த இடத்துல என் மேல நீங்க வச்ச இரக்கத்தினால அந்த இடத்துல இருந்து கர்த்தர் எங்களை கிருபையாய், சொல்லுங்க ஆண்டவரே கிருபையாய் நீங்க காப்பாற்றினதற்காக முழு பலத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே கிருபையாய் நீங்கள் காப்பாற்றினதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒருவேளை இந்த ஜெபத்துல இந்த சத்தத்தை கேட்கிறவங்க நீங்க கூட சில காரியங்கள் உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து அது இருக்கும்னு தெரியாம இருக்கலாம். இவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு எனக்கு தெரில பாஸ்டர், இவ்வளோ பெரிய ஆபத்துன்னு எனக்கு தெரில பாஸ்டர், ஆனால் நான் கொஞ்சம் தடுமாறிட்டேன், நான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்குறாரு, அப்படிப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் ஆண்டவர் என்ன பண்றாராமா, உங்க மேல அவர் வச்ச இரக்கத்தினாலே அந்த ஆபத்திலிருந்து கர்த்தர் கண்டிப்பாக உங்களை மீட்டு எடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டே இருக்கலாம், ஆண்டவரே நான் தெரியாம செஞ்சிட்டேன், நான் அவசரமாக செஞ்சுட்டேன், நான் அப்படி செய்திருக்க கூடாது ஆண்டவரே, எனக்கு யாருமே அன்னைக்கு சொல்றதுக்கு இல்லை. இவ்வளோ பெரிய பிரச்சனையாக அது வெடிக்கும்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் கொஞ்சம் அனுசரித்து போயிருப்பேன், இல்லைன்னா கொஞ்சம் பார்த்து போயிருப்பேன், நான் இவ்வளோ பெரிய சிக்கலில் போயிருக்க மாட்டேன். நான் அறியாமல் ஆண்டவரே செஞ்சேன். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்றது, நீங்கள் அறியாமல் செய்ததை அவருடைய இரக்கம் இந்த 21 நாள் ஜெபத்தில் அதை வெற்றியாய் செய்து முடிக்கும்னு கர்த்தர் ஒரு ஆபத்து கூட வராம அதிலிருந்து நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் காப்பாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க அறியாம செஞ்சதிலிருந்து கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். நீங்கள் அறியாமல் செய்ததிலிருந்து உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் காப்பாற்றுவார். நீங்கள் தெரியாமல் போய் சிக்கி இருக்கிற காரியம் எதுவா இருந்தாலும் இந்த 21 நாள் ஜெபத்திலே கர்த்தருடைய இரக்கம் உங்கள் மேல் திரும்பி உங்களை மீட்டு எடுத்து பெரிய சாட்சியாக நிறுத்தும். நம்புறவர்கள் கைகளை உயர்த்தி, தகப்பனே எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு இரக்கத்தை எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் நீர் பாராட்டுகிறதற்காக சொல்லுங்க சத்தமாய், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நீர் அதை எங்களுக்கு செய்ய போகிறதற்காக முழு பலத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே நீர் செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் மேல் வைக்கிற முதல் இரக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம். இந்த முதல் நாளில் ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா, நீங்கள் அறியாமல் போய் சிக்கின எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் உங்களை மீட்டு வெளியே கொண்டு வருவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்கள். ஆண்டவர் கொண்டு வருவார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? அது ஆண்டவரால் மட்டும்தான் கொண்டு வர முடியும். நம்ம அவ்வளோ ஞானம் இல்லை. நான் அநேக சாட்சிகள் எங்கள் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் நிறைய சாட்சிகள் இருக்கிறது. அது அவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு தெரியவே தெரியாது பாருங்க. ஆனால் அவ்வளோ பிரச்சனையிலிருந்து கர்த்தர் அழகாய் பார்த்தீங்கன்னா மீட்டு கொண்டு வருவார். ஒரு விஷயம் இந்த ராமநாதபுரம் புளியகுளத்தில் ஒரு சின்ன சண்டே ஸ்கூல் ஊழியத்துக்காக நானும் என்னுடைய பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒருத்தரும் போனோம். அப்போ அந்த ஊழியம் அங்கே நடந்துகிட்டே இருக்குது. நாங்கள் பாட்டு பாடி அவங்களுக்கு அதெல்லாம் கற்றுக் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ நாங்கள் கற்றுக் கொடுக்குற சொல்ல ஒரு 5-6 பசங்க எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி எங்களை அடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாமே அவர் எல்லாம் ரெடியாக இருக்குது. நாங்கள் நடத்திட்டு அப்போ தான் முடிக்கிறோம். அந்த ஆமேன் போட்டு முடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்க அந்த வாசல் பக்கத்தில் வந்துட்டாங்க. அந்த வீடு எங்களுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும், மொட்டை மாடி இருக்கும். அந்த கேட்டை திறந்து மொட்டை மாடியில் போய் இதை நடத்திட்டு நாங்கள் பாட்டுக்கு அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வருவோம். இதுதான் வழக்கமாக செய்கிறது. என்னைக்கு போனாலும் அந்த வீட்டில் அந்த அம்மாவும் அந்த குடும்பத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. நாங்களும் எதையும் எதிர்பார்க்காம போயிட்டு வந்துடுவோம். அன்னைக்கு நாங்கள் வாசலை திறந்தா பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பேர் அப்படியே நின்றுட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் கூட ஞாயிற்றுக்கிழமை அந்த ஐயாவையும் அந்த அம்மாவையும் வீட்டில் நாங்கள் பார்த்ததே இல்லை. கரெக்டாக அவங்க கேட்டை திறக்கிறாங்க, நாங்கள் இப்படி போகிறோம், ஒரு சத்தம் கேட்குது, அந்த வீட்டினுடைய வாசல் திறக்குது. திறந்துட்டு அந்த ஐயாவும் அம்மாவும் கேட்குறேன், பிரதர் முடிச்சிட்டிங்களா, பிரதர் முடிச்சிட்டிங்களா? உடனே நாங்கள் அவங்களுக்கு நேராக திரும்பி ஆமாம்மா முடிச்சிட்டோம், இப்போ தான் முடித்தோம் அப்படின்னு சொல்கிறோம். இவங்க நிற்கிறாங்க. உடனே அந்த ஐயா கேட்குறாரு, ஏன்பா இங்கே கேட்டுக்கு முன்னாடி நிற்கிறீங்க,
உடனே அவங்க சொல்றாங்க, இல்ல ஒரே சவுண்டு போட்டு கத்திட்டு இருந்தாங்க மேல, அதனால என்னன்னு பார்க்க தான் வந்தோம். அந்த நிமிஷம் அது கரெக்டா நடக்குது பாருங்க. அந்த நிமிஷம் மட்டும் அவங்க கதவை திறக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் லேட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா எங்க மேல கையை வச்சிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். அப்போ இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, நான் தெரியாம அல்லவோ பண்ணினேன் பாஸ்டர், நான் அறியாம அல்லவோ பண்ணினேன், நான் அறிஞ்சு செய்யவே இல்லை பாஸ்டர், என்னை கொண்டு போய் ஒருத்தர் சிக்க வச்சுட்டாரு பாஸ்டர், என்னை கொண்டு போய் ஒருத்தர் மாட்டி விட்டுட்டாங்க பாஸ்டர், எனக்கு தெரியவே இல்லை, நான் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா பண்ணியிருக்க மாட்டேன். அந்த இருதயத்தோடு யார் இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்டாலும் உங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, உன் இருதயம் சோர்ந்து போக வேண்டாம். நீ தெரியாமல் செய்ததை, அறியாமல் செய்ததை, அது எவ்வளோ பெரிய ஆபத்தா இருந்தாலும் கர்த்தருடைய இரக்கம் இந்த 21 நாள் உபவாச ஜெபம் முடிகிறதுக்குள்ள கர்த்தருடைய இரக்கம் உங்களை வெளியே கொண்டு வரும்னு நான் நம்புறேன். கர்த்தர் அந்த ஆபத்திலிருந்து உங்களை தூக்கி எடுப்பார். ஆமேன் சொல்லுங்கள். அந்த நஷ்டத்திலிருந்து கர்த்தர் தூக்கி எடுப்பார். ஓ ஹalleluya. லோத்துக்கு இறங்கின கர்த்தர் இன்றைக்கு இந்த ஜெபத்திலே இருக்கிற நமக்கு கர்த்தர் இறங்குவார். அவருடைய இரக்கம் உங்களை வெளியே கொண்டு வரும். அது ஒன்றும் சேதப்படுத்தாமல் கர்த்தர் தூதர்களை அனுப்பி கிருபையாய் கர்த்தர் உன்மேல் வைத்த இரக்கத்தினால் அவர்கள் உங்களை அதிலிருந்து வெளியே கொண்டு வந்து விடுவார்கள். ஆமேன் சொல்லுங்கள். விசுவாசிக்கிறீங்களா எல்லாரும்? உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் பிள்ளைகளுக்கும் அது நடக்க போகிறது. அந்த தெரியாத்தனமா கடனில் போய் சிக்கி, தெரியாத்தனமா லோனில் போய் சிக்கி, தெரியாத்தனமா இடத்துல போய் சிக்கி, தெரியாத்தனமா ஒரு குடும்பத்தோடு கூட வாழ்க்கப்பட்டு இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு அந்த ஞான குறைவினால தெரியாத்தனமா நீங்கள் போய் சிக்கி இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுது, ஆண்டவருடைய இரக்கம், அவனுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரில. அதான் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அவங்கவுங்க ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, இந்த சமபூமி எங்கும் நிற்காது, பின்னிட்டு பார்க்காது, நீ எதையுமே எடுத்துட்டு போக வேண்டாம், நீ போயிரு, உன் பிராணன் தப்பு வைக்கிறதுக்கு மலைக்கு ஓடிப்போ அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அந்த சீரியஸ்னஸ் அவனுக்கு என்ன பண்ணல, அந்த சீரியஸ்னஸ் புரியல பாருங்க, கொஞ்சம் கூட புரியல. அதை அறிஞ்சுக்கிறதுனுடைய பவர் அவனுக்கு இல்லை. ஆனா ஆண்டவர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினால், இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டே நம்ம என்ன ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே இந்த லோத்துக்கு பாராட்டுன அந்த இரக்கத்தை எனக்கும் என் குடும்பத்துக்கும் நீங்க பாராட்டுங்க ஆண்டவர். ஆமேன் சொல்லுங்க. அது ஒரு ஜெப குறிப்பாகவே நீங்க ஜெபம் பண்ணணும். அவன் மேல இரக்கம் வச்சு அவனை தப்பிச்சிங்கல்ல, என் மேல இரக்கம் வச்சு நானும் சீரியஸா எடுக்காம இப்படி பண்ணதை எனக்கு கிருபையா இறங்க. அப்படியே ஜெபிக்கலாமா? அப்படியே கையை மேல உயர்த்தி எல்லாரும், தேங்க்யூ ஜீசஸ். எந்த காரியமா வேண்டாலும் இருக்கலாம். தேங்க்யூ ஜி. இது எங்களுக்காக தான் பாஸ்டர் பேசுறாரு. நீங்க சொல்ற வார்த்தை எனக்காக தான் பாஸ்டர். நான் அதை நினைச்சு என் இருதயத்துல ரொம்ப வருத்தப்பட்டுட்டு நான் இருக்கிறேன். நான் இவ்வளோ பெரிய சூழ்நிலையா அது முடியும்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியல பாஸ்டர், தெரியல. ஆனா நான் அப்படி தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் போய் அந்த இடத்துல நான் நின்று இருக்க மாட்டேன், அந்த காரியத்துக்கு வாக்கு கொடுத்துருக்க மாட்டேன், நான் அதை போயிருக்கவே மாட்டேன். ஆனா தெரியாம நான் போய் இப்படி மாட்டிட்டேனே, கையை மேல உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே அந்த லோத்துவின் மேல் வைத்த இரக்கம் எனக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரேன்னு கேளுங்க. முழு பலத்தோடு கூட கேளுங்க, ஆண்டவரே தேங்க்யூ ஜீசஸ். ஏசப்பாட்ட கையை உயர்த்தி, ஆண்டவரே நானோ எங்களுடைய பிள்ளைகளோ எங்கள் குடும்பமோ ஆண்டவரே சீரியஸா எடுக்காம ஒரு காரியத்தை, சீரியஸா எடுக்க வேண்டிய காரியத்தை நாங்க அப்படி எடுக்காம நாங்க போய் சிக்கிர கூடாது ஆண்டவரே. சொல்லுங்க, இன்னைக்கு உலகம் அதுலதான் நிறைய பேர் மாட்டிட்டு இருக்காங்க, அதுலதான் நிறைய பேர் சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்து நஷ்டமானதுக்கு அப்புறம் யோசிச்சு என்ன பிரயோஜனம், விழுந்து போனதுக்கு அப்புறம் யோசிச்சு என்ன பிரயோஜனம்? நான் நம்புறேன் இந்த ஜெபம் உங்களுக்கு பெரிய வெற்றியா மாறும். கைகளை உயர்த்தி சத்தமாய் சொல்லுங்க, இயேசுவே அந்த லோத்துவின் மேல் வைத்த இரக்கம் என் மேலையும் என் குடும்பத்தின் மேலையும் வரட்டும்னு சொல்லுங்க. ஜெபம் பண்ண கர்த்தருடைய இரக்கம் உங்களுக்கு தேடி வருது, உங்க பிள்ளைகளை தேடி வருது. சொல்லுங்க ஹalleluya.
ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவகுமாரனே, தேவகுமாரனே, என்ன நினைக்கிற இயேசுவே, இப்பொழுது லோத்துவின் மேல் வைத்த அந்த இரக்கம், இந்த இரக்கம் செய்யும் வரை உம்மையே இந்த கூட்டத்தினுடைய முதல் நாள் என் மேலும் என் குடும்பத்தின் மேலும் திரும்புவதாக. கேளுங்க, கேளுங்க. திரும்பட்டும் ஆண்டவரே. அந்த பொல்லாதவனுடைய கையிலிருந்து என்னை தூக்கி விடுங்க ஆண்டவரே. அப்பா, அறியாமை அல்லவோ செய்தேன், தெரியாமல் அல்லவோ செய்தேன். நான் தெரியாமல் செய்தேன் என்கிறதை கர்த்தர் சமூகத்துல ஒப்பு கொடுங்க. நான் தெரியாம செஞ்சுட்டு ஆண்டவர்ன்றதை ஒப்பு கொடுங்க. உண்மைதான்ப்பா. ஹல்லேலூயா. உடைந்த பாத்திரனா அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரனா அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. சொல்லுங்க சத்தமாய், தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிருங்க. முடிஞ்சவங்க கைய மேல உயர்த்தி, தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. ஓ தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. அப்பாவை பார்த்து நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே? சொல்லுங்க, நீங்க நினைச்சா சித்தலரம் கனதூரத்திலே இயேசுவே என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சு? ஓ தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஹல்லேலூயா, ஆமென். அறியாம செஞ்சாலும் தெரியாம செஞ்சாலும் அந்த அறியாமையினால செய்கிறதுனால உள்ள பாதிப்பை நிறைய நேரத்தில் நம்ம தான் சுமக்கணும். யூதாஸ் காரியத்தை குறித்து ஆண்டவர் நிறைய டைம் அவனுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறாரு. ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, யூதாஸ் காரியத்து அந்த காரியத்தை செஞ்சது விளையாட்டுத்தனமா தான் செஞ்சிருக்கலாம். அப்படிதான் இருக்கு. ஏன்னா ஒரு பெரிய சீரியஸா அவன் எடுத்துக்க மாட்டான். ஏன் அப்படின்னா, ஏற்கனவே ஆண்டவர் எத்தனையோ இடத்துல தப்பிச்சுட்டு இருக்கிறாரு. எத்தனையோ பேர் கொல்ல நினைச்சாங்க, ஆண்டவரை கொல்ல முடியலையே. இப்ப நம்மளை பிடிச்சு கொடுத்தா மட்டும் என்ன அவனை ஆண்டவரை கொல்ல போறாங்களா? அவர் எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய தேவனுடைய குமாரன், கண்டிப்பா அவரை கொல்ல முடியாது. நமக்கு பணம் கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான். நமக்கு காசு வந்துருச்சு, அவர் தப்பிச்சார். ஆனா அது அந்த சீரியஸா எடுக்காம விளையாட்டுத்தனமா செஞ்ச அந்த காரியத்துக்கு அவனுடைய உயிரையே மாய்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு. எனக்கு தெரியும், நிறைய பேர் விளையாட்டுத்தனமா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஆன்லைன்ல கடன் வாங்குறாங்க பாருங்களேன், விளையாட்டுத்தனமா. சும்மா அவங்களுக்கு தேவையே இல்லை, ஆனா அந்த ஆன்லைன்ல கடன் வாங்குறீங்களா, ஒரு 1000 ரூபாய் கடன் வாங்குறீங்களான்னு கேட்ட உடனே ஒரு 1000 ரூபாய் சும்மா ஜஸ்ட் அடிச்சு விடு, அதான் கண்ணுக்கு தெரியாம யாரோ ஒருத்தர் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி உடனே அதை பண்ணி அந்த 1000 ரூபாய் வாங்கி அந்த 1000 ரூபாய் 2000 ரூபாய் மாறி 2000 3000 மாறி அதற்கு பிறகு பெரிய கடன் பாரத்திலே அவங்க மூழ்கி ரொம்ப மன வருத்தமாகி, இன்னும் நீங்க சொல்ல போனீங்கன்னா அவங்க ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணி ரொம்ப வெறுத்து போய் சூசைட் பண்றதுக்கு, தற்கொலை பண்றதுக்கு போனவங்க எத்தனை பேர் தெரியுமா? அதுக்கப்புறம் அவங்களுடைய பேங்கை க்ளோஸ் பண்ணி வச்சு, அவங்களுடைய பாஸ்போர்ட் க்ளோஸ் பண்ணி வச்சு, இந்த மாதிரி அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபோட்டோவோட சேர்ந்து ஃபேஸ்புக்கில் போட்டு இவன் கடங்காரன்னு சொல்லி எல்லாருக்கும் முன்னாடி அவமானப்படுத்தி
எத்தனை எத்தனை பேர் தெரியுமா சும்மா விளையாட்டுத்தனமா ஏதோ ஒன்றுக்காக வாங்கினது. நீங்கள் வந்து நிறைய பேர் நியூஸ் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பையனுடைய கையில் அவங்க அப்பா வந்து ஃபோனை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. ஃபோனை கொடுத்துட்டு போய் 1 மணி நேரம் தாண்டி வந்துட்டா 42 லட்சம் ரூபா அந்த பையன் செலவு பண்ணியிருக்கான். நம்ம ஒன்றுமே செய்யாத ஒரு குட்டி பையன் 42 லட்சம் ரூபாவுக்கு வந்து அவன் வந்து ஆன்லைனில் ஆர்டர் மட்டும் பண்ணியிருக்கான். பணம் போயிடுச்சு, அவங்க அப்பாவுடைய பேங்க்லேருந்து பணம் போயிடுச்சு, அவ்வளோதான். 42 லட்சம் 1 மணி நேரத்தில். அப்போ வந்து இதுவரைக்கும் உங்களையும் என்னையும் காப்பாற்றுறது யார் அப்படின்னா அவருடைய இறக்கம் தாங்க உங்களை என்னையும் காப்பாற்று. நம்ம சீரியஸ் இல்லாமல் இருந்தது 1 2 இல்லை, எத்தனை தெரியுமா, எத்தனை தெரியுமா. நம்ம எல்லாம் ரொம்ப அப்படி ஒரு பெரிய சீரியஸான ஆட்கள் எல்லாம் கிடையாது. எல்லாத்தையும் பார்த்து வண்டி ஓட்டுறோம். வண்டி ஓட்டும் போது ஒரு 10 கண் இருந்தால் கூட வண்டி ஓட்டுறதுக்கு பத்தாது. இங்கே பார்க்கணும், இங்கே பார்க்கணும், இதை பார்க்கணும், அதை பார்க்கணும், எத்தனையா பார்க்கணும். எல்லாத்தையும் பார்த்து தான் வண்டி ஓட்டணும். ஆனால் நம்ம அப்படி இல்லை. வண்டி எடுத்தோமா, சாவியை போட்டோமா, எடுத்தோமா, முறுக்கணுமா, ஓ முன்னாடி இருந்தா என்ன, பின்னாடி வந்தா என்ன. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கண்ணு திறக்கிறதுல சல்லுன்னு ஒருத்தர் போவாங்க. இந்த நம்முடைய திருச்சபையில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 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 மரணம் நடந்தது. அப்போ தான் வந்து புதுசாக அந்த பையன் வந்து பைக்கில் போயிட்டு இருக்கும்போது, அவன் பைக்கில் போயிட்டு இருக்கான். ஒரு அம்மா வந்து கார் டோர் அப்படி திறந்தாங்க, அவ்வளோதான். இவன் வந்ததை பின்னாடி பார்க்காம கார் டோரை திறந்துட்டாங்க. இவன் பின்னாடி வந்தவன் வந்து அந்த கார் டோரில் இடித்து அவனுடைய அந்த வண்டியினுடைய அந்த ஹேண்ட்பர் வந்து கரெக்டாக வயிற்றுக்குள்ளே குத்தி உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த லிவர் எல்லாம் வந்து அப்படியே உடஞ்சிருச்சு. உள்ள யாருக்குமே தெரில. அவனே பைக்கில் இருந்து எழும்புறான். எழும்பி எல்லாத்தையுமே இது பண்ணுறான். அந்த அம்மா வந்து என்னாச்சு பண்ணுறான், சொல்ல அடுத்த நிமிஷம் அவனுக்கு வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே தூக்கிட்டு வந்து ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. பேசிகிட்டே இருக்கிறான். திருப்பி அடிக்கடி கண் அப்படியே மங்குது. அப்புறம் திருப்பி சுயநினைவு கொஞ்சம் லேட்டாகி திரும்பி வருது. 2 மணி நேரத்துக்குள்ள இறந்துட்டாங்க. 2 ஹவர்ஸ்க்குள்ள. எதேர்ச்சியா கார் டோரை திறந்ததான். அப்போ ரொம்ப ஜாக்கிரதை. நம்ம சில டைம்ல கவனமே இல்லாம செய்யறது எவ்வளோ பெரிய ஆபத்துல வேணாலும் கொண்டு போய் விடலாம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நீங்க இருக்கிறதுக்கும் நான் இருக்கிறதுக்கும் பெரிய அடையாளம் என்னன்னா அவருடைய இரக்கம் மட்டும்தாங்க. அவருடைய இரக்கம் மட்டும்தாங்க. அவருடைய இரக்கம் மட்டும்தான். அப்ப ஆண்டவர் உங்க மேல இரக்கமா இருக்காரான்னு கேட்டா, என் மேல இரக்கமா இருக்காரான்னு கேட்டா, கண்டிப்பா நம்ம மேல கர்த்தர் இரக்கமா தான் இருக்கிறாரு. அதனாலதான் நம்ம தப்பிச்சிருக்கிறோமே தவிர நம்முடைய ஞானத்தினால நம்ம தப்புவிக்கவே இல்லை. ஆமேன். ஒருவேளை இந்த ஜெபத்துல இருக்கிறவங்க, பாஸ்டர் 10 விஷயம் நான் அப்படி காப்பாற்றப்பட்டு ஏதோ ஒரு விஷயத்துல நான் விளையாட்டுத்தனமா ஆரம்பிச்ச அந்த காரியம் என் வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப சிக்கலா வந்திருக்குது. நான் பெரிய பிரச்சனைக்குள்ள மாட்டிட்டேன். நான் இப்படி ஆகும்னு தெரியவே இல்லை. அவங்க எல்லாருமே ஒரே ஒரு தீர்மானம் மட்டும் எடுங்க. இதே வசனத்தை வச்சு நீங்க என்ன பண்ணணும்னா ஜெபம் பண்ணணும். இந்த வசனத்தை வச்சு, ஆண்டவரே லோத்துக்கு இரக்கம் பாராட்டணும் நீங்க, எனக்கு நீங்க என்ன பண்ணணும்னா இரக்கம் பாராட்டணும். அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா உங்களை கிருபையாய் கர்த்தர் தூக்கி எடுப்பார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நான் தானே விழுந்தேன், நான் அறியாம விழுந்தது அப்படின்ற அந்த பெருமையா எல்லாம் இருக்கக்கூடாது. அறியாம விழுந்துட்டேன்றத, அறியாம செஞ்சுட்டேன்றத மனுஷன்கிட்ட ஒத்துக்குறீங்களோ இல்லையோ, கண்டிப்பா யார்கிட்ட ஒத்துக்கணும்? கர்த்தரிடத்துல ஒத்துக்கணும். மனுஷன்கிட்ட நீங்க ஒத்துக்கிறீங்க, ஒத்துக்காம போறீங்க, சரி பரவாயில்ல விடுங்க. கர்த்தர்கிட்டயாவது ஒத்துக்கணும்ல. சிலர் அப்படி இல்லை. என்ன செஞ்சேன், நான் என்னத்தை பெருசா செஞ்சுட்டேன் ஆண்டவரே அப்படின்னு கர்த்தரிடத்துல போய் கேள்வி கேட்டிருப்பீங்க. நீங்க அந்த காரியத்தை கை வர பண்ணாம இருக்க வேண்டியதானே? நீங்க ஏன்னா தடுத்து நிறுத்த வேண்டியதானே? அன்னைக்கு அடிச்சு எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் தந்திருக்க வேண்டியதானே? கையை கட்டி வச்சிருக்க வேண்டியதானே? அன்னைக்கு எனக்கு பணம் கொடுக்காம இருந்திருக்கலாம்ல. பண்ணது யாரு? தப்பு பண்ணினது நம்ம. இத்தனையும் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட நிறைய பேர் கொஸ்டின் கேட்டுருவாங்க. நீர் நல்லவரா இருந்தா தடுத்திருக்க வேண்டியதானே? அன்னைக்கு தானே ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனேன், நீங்க பேசுனீங்க, அதை கேட்டு தானே நான் போனேன். இல்லை. அதான் ஆண்டவர் உங்களுடைய விழுந்து போன கோடாரிய திரும்பி மிதக்க பண்ணணும்னா நீங்க ஒத்துக்கணும். என்னுடைய அசால்ட்டு தான் ஆண்டவரே காரணம்.
நான் அதை கவனிக்காம விட்டேன் ஆண்டவரே, நான் கவனிக்கல ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி ஒரு விசை கூட. லோத்தின் மேல வச்ச இரக்கம், அவன் மேல் வைத்த இரக்கத்தினால் ஒவ்வொரு பெற்றோர்களும் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு மனைவிகளும் கணவனுக்காக ஜெபம் பண்ணுங்க. கணவன் மனைவிக்காக ஜெபம் பண்ணுங்க. ஓ ஹalleluya. இந்த முதல் நாள்ல கர்த்தருடைய மகிமை அதான். உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றதுக்காகவே கர்த்தர் கொண்டு வருகிறார். ஆண்டவரே உண்மை ஆண்டவரே, பாஸ்டர் சொல்றது 100க்கு 100 உண்மை. என் பிள்ளைக்கு அந்த விளைவு தெரியல, என் மகளுக்கு அந்த விளைவு இன்னும் தெரியல, என் மகனுக்கு அந்த விளைவு தெரியல. அவன் விளையாட்டா எடுத்துக்கிறான், அவன் விளையாட்டா எடுத்துக்கிறான், ரொம்ப விளையாட்டா எடுத்துக்கிறான். ஓ ஹalleluya. லோத்துவின் மேல் வைத்த அந்த இரக்கம் இப்பொழுது இந்த இரக்கம் செய்யும் வரை உண்மையே இந்த நாளுடைய முதல் நாளில என் பிள்ளை மேல இப்ப கடந்து போகட்டும். அவனை விட்டுறாதீங்க ஆண்டவரே, அவனை கை விட்டுறாதீங்க ஆண்டவரே, என் பிள்ளைய கை விட்டுறாதீங்க ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நான் தான் அதுக்கு காரணம் ஆண்டவரே. எத்தனையோ பேர் சொல்லி நான் கேட்கலையே, தடுத்து நிறுத்தி கேட்கலையே, என்ன எவ்வளவு புஷ் பண்ணி போன்னு சொன்னாங்க. ஆனா நான் அதை கேட்காம நான் தான் மிஸ்டேக் பண்ணேன். என்ன தூக்கி எடுக்கணும்னு நினைச்சா நீங்க தான் தூக்கி எடுக்கணும். உங்களை தவிர வேற யாரும் என்ன தூக்க முடியாதுன்னு சத்தமா கையை உயர்த்தி சரண்டர் ஆகுங்க. கர்த்தர் சமூகத்துல சரண்டர் ஆயிருங்க. நீங்க சரண்டர் ஆயிட்டீங்கன்னா கர்த்தருடைய இரக்கம் உங்க மேல அழகா கடந்து வந்துரும். சோத்திரம் 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 சோத்திரம். அது என் வாழ்க்கையை அழிக்கணும்னு நான் நினைக்கலப்பா, அது என்ன வெட்கப்படுத்தும் நான் நினைக்கலப்பா. ஆனால் இன்றைக்கு இந்த கூட்டத்தினுடைய இந்த ஜெபத்தினுடைய முதல் நாள் என் கரங்களை உயர்த்தி உங்க சமூகத்தில் கெஞ்சுகிறேன். தேவரீர் தேவரீர் ஹalleluya. அந்த லோத்துவின் மேல் பாராட்டின இரக்கம் என் மேல் இப்பொழுது பாராட்டப்பட்டு என்னை தூக்கி எடுக்கிற உம்முடைய கரம் எனக்கு நேரே வரட்டும். நன்றி 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 நன்றி. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் என்ன மறந்தா எங்கே போவே. இந்த ஜபமே இரக்கத்தை சம்பாதிக்கிற ஜபம் தான். நீங்க நினைச்சா நீங்க நினைச்சா நீங்க நினைச்சா இயேசுவே எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சு, ஓ தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிருங்க. சொல்லிக்கொண்டே தேவகுமாரா 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 கொஞ்சம் நினைச்சிருங்க. சேர்ந்து கையை உயர்த்தி சொல்லுங்க. நீங்க நினைச்சா நீங்க நினைச்சா இயேசுவே என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா 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 கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஆமென். சோ இந்த முதல் நாள் கர்த்தர் சமூகத்துல ஆண்டவரே உங்க இரக்கம் என்ன, நீங்க எங்க மேல வச்ச இரக்கம் எவ்வளவு பெருசு ஆண்டவரே அப்படின்னு நான் தியானிக்கும் போது உண்மையிலே என்ன அறியாமலே நான் ரொம்ப கண் கலங்கினேன்.
இந்த லோத்தினுடைய வாழ்க்கையை வாசிக்கும் போது ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. ஸோ கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினால் அவனையும் அவனுடைய மனைவி அவனுடைய பிள்ளைகளையும் கையை பிடிச்சி அவரே வெளியே கொண்டு வந்து விட்டு போப்பா. தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்களை தொகை பார்க்க வேண்டாம் என்று ஆண்டவர் ஜனங்களை தொகை பார்க்கிறதுக்குன்னு ஒன்று வச்சிருக்கிறார். அவ யோபாப் வந்து எச்சரிக்கிறார், வேணாயா இப்போ எதுக்கு நம்ம அதை பண்ண போறோம், நமக்கு தான் எல்லா கூட்டம் இருக்குது. ஆனா தாவீதுக்கு ஒரு விளையாட்டு ஆகி போச்சு. அதென்ன பெரிய விஷயம், பண்ணுங்க, அதை எண்ணிட்டு வாங்க அப்படின்னு. இப்போ கர்த்தருடைய கோபம் ஜனங்கள் மேலேயும் ராஜா மேலேயும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் உணர்றாரு, ஐயோ இது இவ்வளோ பெரிய பிரச்சனை எனக்கு தெரியாம போயிடுச்சே. சாதாரணமான ஜனங்களை என்றதுன்னு தான் நினைச்சேன், இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விளைப்பு இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை ஆண்டவர். அந்த தண்டனையை ஆண்டவர் கேட்கும் போது தான் தெரியுது அது இவ்வளோ பெரிய பிரச்சனை. உடனே ஆண்டவர் சொல்ற, சரி பரவாயில்ல, இப்போ 3 தண்டனையை உன் மேல வைக்கிறேன். ஆனா தாவீது என்ன சொல்றான்னா, தண்டனையை ஏற்றுக்கொள்றதுக்கு நான் ஆயத்தமா இல்லை, ஆனா உங்க இரக்கத்தை ஏற்றுக்கொள்றதற்கு நான் இப்பொழுது கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன். நான் கர்த்தருடைய கரத்திலே விழுவேனாக. அவருடைய இரக்கம். சிஸ்டர், பிரதர், என் அன்பு தகப்பனை, தாயே, தெரியாம கைப்பிசகா இல்லைனா இவ்வளோ பெரிய சூழ்நிலையா ஆகும்னு நினைக்காம, இல்லைன்னா எத்தனையோ பேர் எச்சரித்து கூட அதை ஒரு விளையாட்டுத்தனமா ஒரு சீரியஸா எடுக்காம நீங்க போய் ஏதாவது ஒரு பிரச்சனையில யாராவது ஒருத்தர் மாட்டி சிக்கி தவிப்பீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்காக தான் பேசுறாரு. என்னை மறுபடியும் தூக்கி எடுக்க முடியுமா பாஸ்டர், நான் மறுபடியும் நிற்பேனா? ஆண்டவர் உங்களுக்காக தான் பேசுவார். அவருடைய இரக்கம் என்ன அப்படின்னா, தெரியாம நீங்க போய் அந்த இடத்திலிருந்து உங்களை தூக்கி எடுக்கிறதுக்கு அவருடைய இரக்கம் வருது. இப்போ இன்னைக்கு இந்த நாள் முழுக்க நீங்க ஜெபிக்கணும், ஆண்டவரே அந்த மனுஷன் மேல நீங்க பாராட்டின இரக்கம் எனக்கு கிடைக்கட்டும். இனி நான் அப்படி பண்ண மாட்டேன், இனி அந்த மாதிரி ஒரு சிக்கல்ல போய் நான் இருக்க மாட்டேன். என்னை முழுவதுமாக இந்த பிரச்சனையிலிருந்து என்னை 1% இல்லை, 100% என்னை தூக்கி எடுங்க ஆண்டவரே, 100% என்னை தூக்கி எடுங்க ஆண்டவரே. ஸோ நம்பர் 2, ரெண்டாவது ஆண்டவருடைய 2வது இரக்கம் வேகமாக நம்ம தியானிக்கலாம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை வாசிக்கலாமா? யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது, அதை திறந்த போது பிள்ளையை கண்டாள், பிள்ளையை அழுதது, அவள் அதன் மேல் இரக்கமுற்று இது எபிரேய பிள்ளைகளில் ஒன்று என்றார். இன்னொரு விஷயம் கூட சத்தமாய் வாசிக்கலாமா? அதை திறந்த போது பிள்ளையை கண்டாள், பிள்ளையை அழுதது, அவள் அதன் மேல் இரக்கமுற்று இது எபிரேய பிள்ளைகளில் ஒன்று என்று. அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தியை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றான். அழைத்து கொண்டு வா என்ற. இந்த பெண் போய் பிள்ளையின் தாயையே அழைத்து கொண்டு வந்தார். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, போதும். இந்த இடத்துல 2வது ஒரு மனுஷன் மேல ஒரு இரக்கம் வருது. யார் மேல இரக்கம் வருதுன்னா, சின்ன வயசுல இருக்கும்போது ஆண்டவருடைய பெரிய ஊழியத்திற்காக அழைக்கப்பட்ட மோசையின் மேல ஒரு இரக்கம் வருது பாருங்க. ஆனா இவன் மேல ஆண்டவர் வச்ச இரக்கம் ரொம்ப பெருசு. ஏன் அப்படின்னா, இவனுக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் ஆபத்து இருந்துச்சோ அந்தந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் அவனை பாதுகாக்கிறதுக்குன்னு ஒரு இரக்கத்தை கர்த்தர் வச்சிருந்தார். இந்த தேவ மனுஷன் கடந்து போன ஆபத்து அப்படின்றது சாதாரணமா இல்ல, சாவினுடைய விளிம்பிற்கு போன. அப்படின்னா மோசே எப்ப பிறந்தாரோ அப்ப அந்த தேசத்துல ஒரு சட்டம் பிறப்பிக்கப்படுறது. என்ன சட்டம் பிறப்பிக்கப்படுது அப்படின்னா, சின்ன குழந்தைகள் எல்லாத்தையுமே எங்க தூக்கி போட்டுருங்க, நயல் நதியில. அப்போ
அவன் பிறக்கும் போது அவனோட பிறந்த நிறைய குழந்தைங்க நைல் நதியிலே போட்டு சாகடிக்கப்படுறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, கண்டுபிடிக்காம இருப்பாங்களா? ஒரு குழந்தை பிறந்தா தெரியாம இருக்குமா? ஒரு குழந்தைய எத்தனை நாள் தான் வீட்டில் யாருக்கும் தெரியாம ஒளிச்சு வைக்க முடியும்? என் பக்கத்து வீட்டுக்காரங்க யாருமே சொல்ல மாட்டாங்களா? ஆனா நான் நம்புறேன், ஆயிரக்கணக்கான குழந்தைகள் கொல்லப்படுகிற அந்த நேரத்துல மோசையின் மேல ஆண்டவர் வச்ச பெரிய இரக்கம் என்னன்னா, அந்த குழந்தைக்கு அங்க ஒரு பாதுகாப்பு கொடுக்கறதுக்குன்னு கர்த்தர் அந்த வீட்டில் அவங்கள மறைச்சு வச்சிருந்தா இருப்பாரு. கர்த்தர் அழகா அந்த குழந்தைய மறைக்கிறார். இப்போ இதுக்கு மேல அந்த குழந்தைய வச்சுக்க முடியாது அப்படின்ற சூழ்நிலையில இப்ப அந்த குழந்தைய எங்க கொண்டு போறது? தன்னுடைய பட்டணத்துல தன்னுடைய தேசத்துல யார்ட்டையும் கொடுக்க முடியாது. கொடுத்தா ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள்ட்ட தான் கொடுக்க முடியும். அவங்க இந்த குழந்தைய பார்த்த உடனே நைல் நதியில தூக்கி போட்டுருவாங்க. இப்போ ஒரு ஐடியா பண்றாங்க, இதை ஆத்துல விடுறதுதான் கரெக்ட். அந்த நைல் நதி எத்தனையோ குழந்தைங்களை சும்மா வெறுமனே தூக்கி போட்டு அந்த குழந்தைங்களை சாகடிக்குது. ஆனா அதே நதியில மோசையை காப்பாத்துறதுக்குன்னு கர்த்தர் ஒரு நாணல் பெட்டியை உண்டு பண்ண வச்சாராம். அந்த நாணல் பெட்டி உள்ள வச்சு இப்போ கீழ்பூசி என்னதான் ஆத்துல போனாலும் ஆத்துல போற பொருளை நம்ம ரொம்ப கண்காணிப்பா பார்க்க முடியும்னு சொல்ல முடியாது. சில நேரத்தில் ஏத்த பள்ளத்துல வந்தீங்கன்னா அந்த கூடை கவுந்துச்சுன்னா உள்ள இருக்கிற குழந்தைய யார் காப்பாற்ற முடியும்? கரெக்டா அது எந்த இடத்துக்கு போகுது அப்படின்னா, எந்த இடத்துல அவனை காப்பாற்ற முடியுமோ அந்த நாட்டினுடைய ராணியினுடைய கையிலே போது பாருங்க. அவங்க திறந்து பார்த்த உடனே எத்தனையோ ஆயிரக்கணக்கான குழந்தைய கொன்னு போட்ட குடும்பம் அந்த குடும்பம். அந்த வீட்டிலிருந்து தான் சட்டம் பிறப்பிக்கப்படுது. அந்த குடும்பத்தில் இருக்கிற நபர் தான் சட்டத்தையே போட்டிருக்காரு. ஆனா இந்த லேடிக்கு அந்த குழந்தைய பார்த்தோன்னே என்ன வருது அப்படின்னா, ஒரு பெரிய இரக்கம் வருது. இப்ப இரக்கம் வந்தாலும் அந்த குழந்தைய வளர்த்த முடியாது. எப்படி வளர்த்துறது அப்படின்னு கேட்கும்போது தங்கச்சி ஓடி வர்றாங்க. இந்த குழந்தைய வளர்த்துறதுக்கு நான் வேணா ஒரு ஆளை, உடனே அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, தாராளமா கூட்டிட்டு வா. இவங்க போய் அந்த குழந்தையினுடைய தாயையே கூட்டிட்டு வந்தாங்க அம்மா. சரி, எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்லை? அதான் ஒரு பரிசுத்தவான் சொல்லும்போது ரொம்ப அழகா சொன்னாரு, குழந்தையிலே தன்னுடைய அம்மாவுக்கு சம்பாரிச்சு கொடுத்த ஒரே ஆளு மோசேனாரு. குழந்தையிலேயே தன்னுடைய அம்மாவுக்கு சம்பாரிச்சு கொடுத்த ஒரே ஆளு மோசே அப்படின்னு. ஏன்னா தன்னை பார்த்துக்கிறதுக்கு தன்னுடைய அம்மாவுக்கே என்ன கிடைச்சிச்சு? மோசே எங்க போனாலும். இப்ப பார்வோன் ஒருத்தரை இவன் எபிரேய ஸ்திரீக்கு, எபிரேயருக்கும் எகிப்தியனுக்கும் சண்டை நடக்கிறதுனால அவன் ஒரு பிரச்சனை பண்ணிட்டான்னு சொல்லி இப்போ மோசையை கொல்றதற்கு பார்வோன் ரொம்ப தீவிரமா இருக்கு. ஆனா மோசை அவன் கையில தப்பிச்சார். நீ மோசையினுடைய வாழ்க்கையை ஆரம்பத்திலிருந்து முடிகிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அவனுடைய உயிருக்கு ஆபத்து எல்லா இடத்துலையும் வந்தது. ஆனா கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினால எந்த இடத்துல போனாலும் கர்த்தர் அவனை காப்பாத்துறதுக்குன்னு ஒரு ஆளை கர்த்தர் வச்சிருந்தார். நான் நம்புறேன், இரண்டாவது ஆண்டவருடைய பெரிய இரக்கம் என்ன அப்படின்னா, பிரதர் சிஸ்டர், அன்பு தாய் தகப்பனே, நீங்க போற இடத்துல எல்லாம் உங்களுக்கு ஒரு கண்ணி வைக்கப்படலாம். நீங்கள் போற இடத்துல எல்லாம் ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிராக வரலாம். நீங்க எந்த இடத்துல போனாலும் உங்களை அழிக்கிறதற்காக ஒரு ஆளு இல்ல ஒரு கூட்டம், ஒரு சூழ்நிலை காத்துட்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்க மேல வைக்கிற இரக்கம் என்ன தெரியுமா? நீங்க எங்க போனாலும் அழிய மாட்டீங்க. உங்க பிள்ளைங்க எங்க போனாலும் அழிய மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, கர்த்தர் நீங்க போகிற இடத்துல எல்லாம் உங்களை காப்பாற்றுவதற்கு, நீங்கள் எத்தனை ஆபத்துக்குள்ளாய் போனாலும் உங்களை காப்பாற்றுவதற்கு கர்த்தருடைய இரக்கம் உங்களை தேடி வரும்னு நான் நம்புறேன். இது வரைக்கும் இந்த ஜெபத்துல இருக்கிற எத்தனையோ பேர், நீங்க எவ்வளவு பெரிய ஆபத்துக்குள்ள எல்லாம் கடந்து போனீங்க, எத்தனை பெரிய ஆபத்து. ஆனா நான் நம்புறேன், ஆண்டவர் உங்க மேலையும் என் மேலையும் வச்ச இரக்கம் என்ன அப்படின்னா, அந்த ஆபத்துல எல்லாம் நம்மளை பாதுகாக்கிறதுக்குன்னு ஏதோ ஒரு சூழ்நிலையை கர்த்தர் அழகாய் உருவாக்கி தந்தார். ஆமென். நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்குன்னு ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்கி தந்தார். ஸோ ரெண்டாவது, நம்ம ஒரு இரக்கத்துக்காக ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, ஆபத்து நிறைந்த உலகம், இந்த உலகத்துல நானும் என் பிள்ளைகளும் எந்த ஆபத்துக்குள்ள சத்ரு எங்களை கொண்டு போக நினைச்சாலும் அங்க என்ன வரட்டும்னா, உங்க இரக்கம் என் மேல திரும்பட்டும். ஆண்டவரே, அப்படியே கையை உயர்த்தி
ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. மோசே போன இடத்துல எல்லாம் அவனை சுற்றி எத்தனையோ ஆபத்துகள். எஸ், அவனை சுற்றி அவனை அழிப்பதற்காக எத்தனை ஆபத்து, எத்தனை ஆபத்து. இதோ வர்றான், நம்ம குழியில தூக்கி போட்டுருவோம். இதோ வர்றான், அவனை கொன்றுவோம். அவனுடைய சொப்பனை என்னவாய் முடியும் பார்ப்போம். ஆனால் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, கர்த்தரால் முன்குறிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஹல்லேலூயா கர்த்தர் கொடுக்கிற பெரிய இரக்கம், ஆண்டவருடைய மகா பெரிய இரக்கம். கர்த்தர் அவனை காப்பாற்றுவதற்கென்று ஒரு ஆளை எல்லா இடத்திலையும் வைத்திருந்தார். கைகளை எல்லாரும் உயர்த்தி, இயேசுவே அந்த இரக்கம் எனக்கு வேண்டும் என்று கர்த்தரிடத்துல கேளுங்க. முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே நான் போற இடத்துல எல்லாம் ஒரு ஆபத்து என்னை சுற்றி நெருங்கி நிற்கிறது. என் பிள்ளை போகிற இடத்துல எல்லாம் ஒரு ஆபத்து சுற்றி நெருங்கி நிற்கிறது. அவனை சுற்றி இருக்கிற நிறைய பேர் அப்படியே கங்கணம் கட்டிட்டே இருக்காங்க. எப்ப என் பிள்ளைய அழிக்கலாம், எப்ப என் குடும்பத்தை அழிக்கலாம். ஆனாலும் இந்த இரக்கம் செய்யும் வரை உண்மைய கூட்டத்துல உங்க வார்த்தையை நான் நம்புறேன். உங்க இரக்கம், மோசேக்கு கிடைத்த அந்த இரக்கம் எனக்கு இப்பொழுது கிடைப்பதாக. சத்தமாய் கைகளை உயர்த்தி, எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் குடும்பத்தையும் எத்தனை அழிக்கக்கூடிய ஆபத்து வந்தாலும் பாதுகாக்கக்கூடிய ஒரு பெட்டயத்தை எங்களுக்கு வைப்பீராக. கையை உயர்த்தி சத்தமா ஜெபம் பார்க்கலாம். இயேசுவே அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கட்டும், அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கட்டும். முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே கேட்கட்டும். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. இயேசுவே அந்த இரக்கம் எங்களுக்கு வரட்டும் ஆண்டவரே, எங்களுக்கு வரட்டும் ஆண்டவரே, வரட்டும் வரட்டும் வரட்டும். ஓ நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே. சத்தமா சத்தமா நீங்க இருக்கிற இடத்துல அந்த சத்தத்தை உயர்த்தி ஜெபிச்சுட்டே இருங்க. நீங்க நினைச்சா, நீங்க நினைச்சா என்ன மறந்தா எங்கே தேவகுமாரா, தேவகுமாரா ஹல்லேலூயா, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிருங்க. ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் கர்த்தருடைய சமூகத்துல இருந்து தீர்க்க தரிசனமா சொல்றேன். நீங்க எவ்வளவு பெரிய ஆபத்துக்குள்ள இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆபத்துக்குள்ள நீங்க போனாலும், உங்களை பாதுகாக்கிறதுக்குன்னு ஒரு ஆளை கண்டிப்பா அங்க கர்த்தர் வச்சிருப்பாரு. இதுக்கு முன்னாடி வச்சிருந்தாரான்னு கேட்டா கண்டிப்பா வச்சிருந்தாரு. அதனாலதான் நாம் காப்பாற்றப்பட்டோம். கடந்த நாட்களில் ஒரு மிஷினரியோட சேர்ந்து நான் பிரயாணம் பண்ணுங்க. நீங்க எப்படி ஊழியத்துக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னாரு, ஆண்டவர் எனக்கு மறு ஜீவனை கொடுத்ததுனால ஊழியத்துக்கு வந்தேன். சரி உங்க சாட்சியை சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொன்னாரு, பாஸ்டர் ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சிட்டே இருந்தாரு, நான் வரமாட்டேன், எனக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டே இருந்தேன். ஒரு நாள் எங்களுடைய குடும்பமா சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பஸ்ல வந்து ஒரு 500 கிலோமீட்டர், ஒரு 500 கிலோமீட்டர் பிரயாணம் பண்றோம். எனக்கு இந்த டிரைவர் பக்கத்துல கண்ணாடியை பார்த்து உட்கார்றது ரொம்ப பிடிக்கும். ரோட்லேயே பார்த்துட்டு உட்காந்துறது பிடிக்கும். அதனால நான் யாருக்குமே கொடுக்காம அந்த டிரைவர்கிட்ட ஃபர்ஸ்டே பேசி வச்சுட்டு நான் வந்து அந்த டிரைவர் சீட்டு பக்கத்தில் இருக்கிற சீட்டில் உட்காண்டேன். யாருக்குமே கொடுக்கல. ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு பார்த்துட்டே வந்துட்டு இருந்தேன். திடீர்னு எங்க சித்தி வந்தாங்க. நீ எந்திரிக்கிறியா இல்லையா, நீ இந்த இடத்துல இருந்து எந்திரி, நீ வந்து இந்த இடத்துல உட்காரக்கூடாது. என்னை வலுக்கட்டாயமா நான் எத்தனையோ சொல்லி கூட கேட்காம என்னை எந்திரிக்க வச்சுட்டு என்னை பின்னாடி சீட்டில் உட்கார வச்சுட்டு அவங்க முன்னாடி சீட்டில் உட்கார்ந்தாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் நான் உனக்கு இடம் தர்றேன்டான்னு சொன்னாங்க. அவங்க உட்கார்ந்த 3 நிமிஷத்துக்குள்ள அந்த வண்டி ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல மாட்டி
நான் இருந்த இடத்துல இருந்த என் சித்தி இறந்துட்டாங்க. அந்த இடத்துல இறந்துட்டாங்க. அப்பதான் நான் ஒரு முடிவு எடுத்தேன். இந்த இடத்துலையும் நான் மரணம் அடையணும்னு சொல்லி எத்தனையோ ஆபத்து இருந்தாலும் என் ஜீவனை இந்த இடத்துல காப்பாத்தினார் கர்த்தர். அதனால நான் உங்களுக்கு ஊழியம் செய்வேன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் விட்டுட்டு பைபிளை தூக்கிட்டு கர்த்தருடைய ஊழியத்திற்காக வந்தேன்னாரு. இந்த மாதிரி உங்கள்கிட்ட எல்லார்ட்டையும் கேட்டு பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாட்சியை சொல்லுவீங்க. ஒவ்வொருத்தரும் அது என்னன்னா ஆண்டவருடைய பெரிய இரக்கம், ஆண்டவருடைய பெரிய இரக்கம், ஆண்டவருடைய பெரிய இரக்கம். ஆண்டவர் நம்ம மேல வச்ச இரக்கம் என்ன அப்படின்னா, நம்மளை சுற்றி 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 எத்தனை ஆபத்துகள் வந்தாலும் காப்பாத்துறதுக்குன்னு ஒரு பிடிப்பை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, ஆமென் சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இது மட்டும் இல்லை, இனியும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. உங்களை அழிப்பதற்காக, உங்களை குடும்பத்தை அழிப்பதற்காக சுற்றி எத்தனை பேர் எழும்பினாலும், நீங்க எங்க போனாலும், எவ்வளவு ஆபத்து நிறைஞ்ச இடத்துல போனாலும் உங்களை பாதுகாக்கிறதுக்குன்னு கர்த்தர் ஒரு உதவியை, உங்களுக்காக பரிந்து பேசுறதுக்கு ஒரு ஆளை நல்லா சொல்லுங்க, கர்த்தர் வச்சிருப்பார், கர்த்தர் வைக்கிறார். அப்படி ஆளே இல்லைன்னா அவரே உங்களுக்காக வந்து அந்த அக்கினி சூளையில உலாவின கர்த்தர், சாத்ராக் மேஷாக்கை பாதுகாத்த கர்த்தர், உங்களுக்காக நீங்கள் இருக்கிற அதே இடத்துல இறங்கி வந்து உங்களை பாதுகாக்க வல்லவரா இருக்கிறார். உங்களை சேதப்படுத்த முடியாது, நம்முடைய குடும்பத்தை சேதப்படுத்தவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு இந்த 2 விதமான இரக்கத்தையும் நம்ம வந்து தியானிச்சோம். நம்பர் 1, முதலாவது ஆண்டவர் நம்ம மேல வச்ச பெரிய இரக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, அறியாம சீரியஸே இல்லாம நம்ம போய் சிக்கி கொண்டதுல இருந்து ஆண்டவருடைய இரக்கம் நம்மளை என்ன பண்ணுவோம்னா வெளியே கொண்டு வரும். நம்பர் 2, ரெண்டாவது நமக்கு தெரியாம நம்ம சுத்தி இருக்கிற ஆபத்து, கண்ணுக்கு தெரியாம இருக்கிற ஆபத்துல இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு கர்த்தர் ஏதோ ஒரு சூழ்நிலையை அனுமதிச்சு, ஒரு மனுஷனை அனுமதிச்சு நம்ம இதுவரைக்கும் காப்பாற்றினவர், இனியும் கர்த்தர் காப்பாற்றுவார். ஸோ இந்த மோசையினுடைய இரக்கத்தையும் நம்ம வாங்க போறோம், லோத்தினுடைய இரக்கத்தையும் நம்ம வாங்க போறோம். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று கர்த்தர் சமூகத்தில், தேங்க்யூ ஜீசஸ். அவர் இரக்கம் செய்யும் வரை, அவர் இரக்கம் செய்யும் வரை எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது, உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. சொல்லுங்க, எல்லாருடைய கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் குடும்பத்திற்காக இறங்கும், எனக்காக இறங்கும் என்று சொல்லுங்கள். கர்த்தருடைய இரக்கம் உங்களுக்கு கிடைக்கட்டும். கர்த்தருடைய இரக்கம் தான் சில இடங்கள்ல உங்களை கொண்டு போய் உட்கார வச்சிருக்கு. ஓ, நீ என்னை விழும்படி தள்ளினாய், கர்த்தரோ என்னை தாங்கி கொண்டார். பிரதர், சிஸ்டர், அன்பு தகப்பனே, தாயே, எத்தனை எத்தனை ஆபத்து, எத்தனை ஆபத்து. மோசைய மாதிரி உங்களுக்கு வந்த ஆபத்து எத்தனை. நீங்கள் பிறக்கும் போதே ஆபத்து வந்துச்சு. உங்க அப்பாட்ட கேட்டு பாருங்க தெரியும், உங்க அம்மாட்ட கேட்டு பாருங்க தெரியும், நீங்க பிறக்கும் போதே ஆபத்து வந்துருச்சு. ஆனா கர்த்தர் ஒவ்வொரு ஆபத்து வரும்போதும் அவருடைய பெரிய இரக்கம் உங்களை தப்பு வைக்கிறதற்கு ஏதோ ஒரு சூழ்நிலையை கர்த்தர் வைத்திருந்ததற்காக இயேசுவே நன்றி என்று சொல்லிட்டு இதுவரையிலும் காப்பாற்றின கர்த்தர் இனிமேலும் நம்மை காப்பாற்ற வல்லவர். கைகளை உயர்த்தி எனக்கு இறங்கும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டே இருங்க. சொல்லுங்க, இறங்கும் ஆண்டவரே. இந்த வார்த்தை உங்களுடைய இருதயத்திலிருந்து வந்துட்டே இருக்கட்டும், எனக்கு இறங்கும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டே இருங்க. சத்தமா சத்தமா கர்த்தருடைய இரக்கத்தை சம்பாதிச்சிருங்க. இந்த முதல் நாள் உபவாச ஜெபத்துல ஹalleluya, இந்த இரக்கம் செய்யும் வரை இந்த கூட்டத்துல கர்த்தர் உங்களுக்கு இறங்குவார், உங்க குடும்பத்துக்கு இறங்குவார், நம்முடைய தேசத்துக்கு பட்டணத்துக்கு இறங்குவார். இயேசுவே இறங்கும், இறங்கும் ஆண்டவரே, இறங்கும், இறங்கும் ஆண்டவரே, இறங்கும், இறங்கும் ஆண்டவரே, இறங்கும், 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 இறங்கும் ஆண்டவரே, இறங்கும்.